கனைமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து செயல்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேஜர் ஆகியோர் 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் 2 சொகுசு கார்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் குருநாகல் உடவல வீதியை சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் 33 வயதுடைய பெண் ஆகியோர் என தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் இசாரா செவ்வந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் மோப்ப நாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் செவ்வந்தி பெயரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. முன்னாள் மேஜர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சுமார் 4 நாட்களுக்கு முன்பு ஹோட்டலில் தங்கியிருந்த சந்தேக நபர்களை கைது செய்து சோதனை செய்தபோது ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக 2 சொகுசு கார்கள், தங்க நகைகள், கையடக்க தொலைபேசிகள், 5 பவர் பேங்குகள், பல்வேறு சாவிகள், கம் டேப் மற்றும் போத்தல்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளனர்.